முருகாச்சரணம். தான் முருகன்றத சொல்லாமலேயே சுவாமி பண்ணின திருவிளையாடல்களை பார்த்துட்டு வரும். அப்போ இந்திரன் முதலிய இமையவர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் மேருமலையை அசைச்சு காட்டுறார். அப்போ மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் மாறுபட செஞ்சவன் இவன் தான். இவனுடைய ஆற்றல் தான் அசுரர்களின் ஆற்றலை காட்டிலும் கொடியதாக இருக்குது. இவனை பாலன்னு நம்ம கருதாமல் போர் புரிஞ்சு வெல்லுவோம் அப்படின்னுட்டு தேவர்கள்லாம் தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு யாருன்னே தெரியல. அப்போ யாருக்காக தவம் இருந்து பிரார்த்தனை பண்ணினாலோ அந்த தேவர்கள், ஏன்னா அந்த முருகப்பெருமான் அவதரிக்கணும் தான் அவள் பிரார்த்தனை முழுசாக பண்ணியிருக்கா. ஆனால் அப்படிப்பட்டவனையே எதிர்க்க முற்படுறாங்க. அப்படி ஆகும் பொழுது இந்த அக்னி மலையை சூழ்ந்து கொசுக்களை போல தேவர்கள் முருகப்பெருமானை சூழ்ந்துக்கிறாங்க. இந்திரன் போர்க்கோளம் பூண்டு தான் வெள்ளையான மேலே ஏறிண்டு ஐராவதத்தில் ஏறிண்டு குளிசம், வாள், வில்லு, வேலுன்ற ஆயுதங்கள்லாம் தாங்கிட்டு முருகக்கடவுளோட போர் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தேவர்களுக்காக அசுரருடன் போராட தோன்றின ஐயனும் சரி தேவர்களோடையும் போராடுவோன்னுட்டு எண்ணம் வச்சுக்கிறார். இந்திரன் ஏவின ஆயுதங்களை பூக்கள் போல முருகன் பெருமான் மேலே விழருது. அப்போ வஜ்ராயுதத்தையும் ஏவ ஆரம்பிக்கிறார் இந்திரன். அது முருகன் பெருமான் மேலே பட்டு மணல் போல பொடி ஆயிடுறது. அவருடைய ஐராவதம் கர்ஜிச்சுண்டு முருகன் போல நின்னுக்கிறது. அதை பார்த்த கந்த பெருமான் சங்கல்ப மாத்திரத்தில் ஒரு வில்லையும் பல கணைகளையும் படைச்சு கர்ஜிச்சு வந்த யானை மேலே ஒரு கணையை விடுக்கிறார். அது யானையின் நெற்றியில் புகழ்ந்தது. யானை புலம்பி விழுந்து மடிஞ்சுடுறது. இப்படி ஐராவதம் மடிஞ்சோன்னே இந்திரன் ரொம்ப வருந்தி போய் சினமே மிகுந்து ரொம்ப கோபத்தோடு பார்க்குறார். அப்போ தன்னோட வில்லை வளைச்சு முருகப்பெருமான் இந்திரனுடைய தோல் மேலே ஒரு கணையை விடுக்கிறார். அந்த கணை பட்டதும் இந்திரன் தன்னுடைய ஆற்றலை இழந்தா கூட ஒரு வேலை எம்பிரான் மேலே திருப்பி ஏவறார் இந்திரன். அந்த சிறு புள்ள போல் அது போய் அழிஞ்சுடுறது. இந்திரனும் விழுந்துடுறார். வருணன் மேலே முருகப்பெருமான் 4 அம்புகளை விடுக்கிறார். வருணனும் இறந்துடுறார். அதே மாதிரி ஹிமவான் மேலே 5 அம்புகளை விடுக்கிறார். ஹிமவானும் இறந்துடுறார். சந்திரன் மிருத்யுவை பார்த்துடுறார். வாயு, அக்னி இவாளையும் வதம் பண்ணிடுறார் சுவாமி. எஞ்சிய தேவர்கள் இவன் ஒருத்தந்தான் எல்லாரையும் கொண்டுடுவான் போல் இருக்கேன்னு மனம் கலங்கி ஓடி ஒளிய ஆரம்பிச்சுடுறாங்க தேவர்கள்லாம். இப்படியெல்லாம் ஓடி ஒளியும் பொழுது ஆறுமுக பெருமான் போர்க்களத்தில் சர்வசங்கார காலாக்னி ருத்ரரை போல் தனித்து நின்றுண்டு உலாவ ஆரம்பிக்கிறார் அந்த போர்க்களத்தில் ரொம்ப கோபாவேசத்தோடைய. இதெல்லாம் பார்த்த நாரத முனிவர் கருணையின் மிகுதியால் தேவகுருவான வியாழ பகவான் கிட்ட ஓடுறார். நடந்தது எல்லாம் சொல்கிறார். அதை கேட்ட தேவகுரு போர்க்களத்துக்கு ஓடி வர்றார். அங்கே மாண்டு கடந்த தேவர்களை பார்த்து மனம் கலங்குறார். அற்புத திருவிளையாடல்களை பிடிச்சி பண்ணிட்டு இருந்த அந்த கந்த வேளை திருவடி தாமரை மேலே விழுந்து வணங்குறார். அப்படி விழும்போது எம்பெருமானையே தாரகன், சிம்ஹமுகன், சூரன் அசுரர்கள் தொல்லையால் இந்திரன் பெரும் துன்பம் அடைஞ்சு தன்னுடைய பொன்னுலகத்தை விட்டு இந்த மேருமலையில் வசிச்சிருந்தான். தேவருடைய கருணையால் அசுராலையெல்லாம் அழிக்க அவன் நினச்சிட்டு இருந்தான். அதுக்காக பல காலம் அருந்தமம் புரிஞ்சு வாடியிருக்கான். துயரெல்லாம் நீங்கி சரவண பொய்கையில் தேவரீர் அவதாரம் பார்த்து அந்த ரொம்ப திருவுளம் சந்தோஷமான தேவருக்கு தொண்டு செய்ய விரும்பினான் இந்திரன். ஆனால் தாங்கள் திருவிளையாடல் புரிஞ்சதை அவனால் அறிஞ்சிக்க முடியல. திருமால் முதலிவார் தேடி கிடைக்காத சிவபெருமானும் உமாதேவியாரும் அவர் திருவருள் பெற்றோர் சிலரும் இல்லாத தேவரீரை யார் தான் நீருன்னு அறிஞ்சிக்க முடியும். இந்திரனால் அறிஞ்சிக்க முடியல. சிற்றறிவு காரணமாக தான் தங்களை எதிர்த்து இப்போ மாண்டிருக்கான். தவறு செஞ்ச குழந்தைய தாய் தந்தையரே தண்டிக்கிறது நீதி ஆகுமா? அருட்பெருங்கடலை ஆற்றல் மிக்க அசுரர்களை அடியோடு ஒழித்து அருளி தங்கள் திருவடிய தேவாளுடைய பழைய பொறுத்துண்டு அவளுக்கு அறிவு பெற்று எழுமாறு நீங்கள் தான் திருவருள் புரியணும்னுட்டு தேவகுரு இறைஞ்சி கேட்டுக்கிறார் முருகப்பெருமான் திருமுருவல் புரிஞ்சு இந்திரன் முதலிய தேவர்களை அவளுடைய வாகனங்களோடையும் ஆயுதங்களோடையும் எழற வண்ணம் திருவுளம் பார்க்குறார். உடனே தேவர்கள்லாம் உயிர் பெற்று எழறாங்க. அவளுடைய மெய்யறிவும் அவளுக்கு புலப்படுறது. பாலகரை முருகன்னு அறிஞ்சுட்டு மனமுருகி வேண்டுறாங்க. செய்த பிழைக்கி மனங்கலங்கி எம்பிரானுடைய சரண கமலங்களை விழுந்து பண்ணிடுறாங்க. தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.